ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எழுத்துப்பொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையத்தில் இருந்து வெளியாகிருக்கு இந்த ஒரு வேலைவாய்ப்பு. என்ன பதவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இளநிலை புத்தகம் கட்டுனர் அப்படின்ற ஒரு பதவி. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 19,500 71,900 ஓகேங்களா. ஸோ நல்ல சம்பளம். இதுக்கு நீங்கள் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வீடியோவை பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு இது உதவிப்படாது, யூஸ்ஃபுல் ஆகாதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ உதவியாக இருக்கும் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஒரு அரசாணை நிலையோட எண் 32 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையிலேருந்து 4/20/2020 படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குறை பணியிடங்களை நிரப்புவதற்காக சிறப்பு ஆள் சேர்ப்பு முகாம் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் மூலம் இளநிலை புத்தக கட்டுனர், அதாவது இது இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா ஜூனியர் பைண்டர் அப்படின்ற ஒரு வேலைக்கு நேரடி நியமன அறிக்கை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5 வேகன்சி இருக்குங்க. 5 காலி இடங்களை தான் அவங்க நிரப்ப போகிறாங்க. எழுத்துப்பொருள் மற்றும் அச்சுத்துறையின் கட்டுப்பாட்டு கீழ் இயங்கும் அரசு மைய அச்சகம் சென்னை 1 மற்றும் அரசு கிளை அச்சகங்கள் வெளியூர் அலுவலகங்கள் காலியாக உள்ள 5 இளநிலை புத்தகம் கட்டுனர், அதாவது 5 வேகன்சிஸ் இருக்குது. அதை தான் அவங்க ஃபுல் பண்ண போகிறாங்க. தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானதே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பதவி பேர் இளநிலை புத்தகம் கட்டுனர் ஜூனியர் பைண்டர் அப்படின்ற ஒரு பேர் தான். ஊதிய விகிதம் எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ சேலரி கொடுப்பாங்கன்னா 19,500 இருந்து 71,900 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 பேரை அவங்க நிரப்புறதா சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அப்படின்னா எஸ்சி கேஸ்ட்லேருந்து ஒருத்தவங்கள, எஸ்டி கேஸ்ட்லேருந்து 4 பேர். சரிங்களா. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இடஒதுக்கீட்டுமே இவங்களுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. கல்வி தகுதி எஸ்எல்சி முடிச்சிருக்கணும், அதாவது 10th முடிச்சிருக்கணும். அது போக டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் பைண்டர்ன்ற ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதுவுமே வாங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அது போக டிப்ளமோ நீங்கள் பிரிண்டிங் டெக்னாலஜியில் படிச்சிங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ குறைந்தபட்சம் வயது 18 இருக்கணும், அதிகபட்ச வயது 37 இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெருசாக அவங்க எதுவுமே கொடுக்கல. இதுக்கு நீங்கள் டீட்டெயிலாக அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் அனுப்புறதுக்கு 29/8/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாலை 5:30 மணிக்கு முன்பாகவே இந்த அலுவலகத்தில் உங்களோட முகவரிக்கு பதிவு தபாலில் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பதிவு தபாலில் தான் நீங்கள் உங்களோட ரெஸ்யூமே, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஆணையர் எழுதுப்பொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் 110 அண்ணா சாலை சென்னை 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது அவங்க சில அறிவுரைகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துட்றேன். படிங்க. படித்து பார்த்துட்டு நமக்கு இது பொருந்தும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் மக்களே.